வணக்கம் சார். வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த நடிகரோட வண்டி பின்னாடியும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு சமூக வலைத்தளத்துல விஜய் ரசிகர்கள் அப்படின்ற பேரில் இருக்கிற வல்கர் வாரியர்ஸ் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் இதையும் வச்சிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது எதிர்பார்த்த ஒண்ணுதான். நேற்று ரஜினி சார் ஏர்போர்ட்ல இந்த இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், அவங்க எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நடிகருடைய வாகனத்தையும் பின்தொடராதீங்க, அது யாருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த நடிகர் விஜயோட வாகனத்தை தான் இவங்கெல்லாம் பின்தொடர்ந்து போகிறாங்க, விபத்தில் சிக்கிறாங்க, உயிரிழக்கிறாங்க, மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அப்படியெல்லாம் சந்தித்த பிறகு அதற்கு இந்த விஜயோ அல்லது அவங்க கட்சிக்காரங்களோ ஏதாவது இழப்பீடு தராங்களா, அல்லது அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு உதவுறாங்களான்னா அவங்க எந்த வகையிலையும் உதவுறதில்லை. அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அவன் செத்தானா பொழைச்சானா, அவன் யார், அதெல்லாம் கூட அவங்க சட்டம் பண்ணுறதில்ல. இதையெல்லாம் கவனிச்சதுனால அவர் சொல்கிறார், உங்கள் உயிருக்கு நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரும் உதவ முன் வர மாட்டாங்க, உன் குடும்பம், உன் அப்பா அம்மா, உன்னோட இதுதான் பாதிக்கும், அதனால் நீ எச்சரிக்கையாக இரு, எந்த வண்டி பின்னாடியும் ஓடாத, விபத்தில் சிக்காத. முக்கியமாக மாணவர்கள் படிப்பை தான் கவனமாக பார்த்துக்கணும். படிப்பை இந்த டைம் அந்த டைம் படிக்கிற டைம் விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அவர் மிகுந்த சமூக அக்கறையோடு ஒரு அறிவுரையை தந்தார். அவர் அந்த அறிவுரை கொடுத்து முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் தான் ஆயிருக்கும், 1 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த தற்குறி பையன் விஜய் நெல்லையில் சாலை வளம், அதே போல் பொதுக்கூட்டம், பரப்புரை, இது எல்லாம் நடத்தி 5 விபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கான். இந்த 5 விபத்துக்களில் சிக்கிறதெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி சின்ன பசங்க தான், இளைஞர்கள், மாணவர்கள். அவங்க தான் சிக்கி அடிபட்டு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்காரனும் அதை எட்டி பார்க்கல. அதுவும் குறிப்பாக இந்த விபத்து ஏற்படுவதற்கே முக்கிய காரணம் இந்த விஜய் மற்றும் அவனது தற்குறி அந்த கூட்டம் தான். அவர்கள் எந்த ஒரு பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கல. குறைந்தபட்சம் அந்த பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆச்சா அப்படின்னு போய் எட்டி கூட பார்க்கல. ரஜினி என்ன சொன்னாரோ அது அடுத்த 1 மணி நேரத்தில் நடந்துருச்சு. அதனால தான் இதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு அவர் அக்கறையோடு சொன்னார். பட் இவனுங்க எப்பயுமே ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுனாலே இவங்கெல்லாம் பொறாமையில் அவரை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது, அந்த படத்துக்கு எதிராக ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறது, படம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேம்பெயின் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ கிட்டத்தட்ட நேரடியாக விஜயவே தாக்கி பேசுகிற மாதிரி தான் ரஜினியினுடைய அந்த அறிவுரை அமைஞ்சது. சும்மா இருப்பானுங்களா, இணையத்தை முழுக்க அவர் மீது அவதூறுகளை வாரி இறைக்கிறாங்க. மிக மிக கேவலமாக இந்த ஒருத்தர் ஒரு 2 நண்பர்கள் கூட அவங்க பரப்புகிற அந்த நெகட்டிவ் அல்லது அந்த மோசமான கருத்துக்கள் இருக்கு, அதை பற்றி வெளிப்படையாக பேசிக்க முடியாது. அவ்வளவு கேவலமான, அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இணையத்தில் அவங்க எழுதிக்கிட்டோம், அந்த படங்களை வெளியிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது திருந்தாத கூட்டம். அது மற்றவர்கள் பொதுவான மற்ற கட்சிக்காரங்கள்லாம் சொன்னால் கேட்டுக்குவாங்க, ஏதோ ஒரு வகையில் யோசிச்சாது பார்ப்பாங்க. பட் இது அப்படி இல்லை. இது எல்லாமே பைத்தியக்கார கூட்டம், திருந்தாத ஜென்முங்க. தெரிஞ்சே நான் சாக போகிறேன், நான் தெரிஞ்சே இது உனக்கு பிரச்சனைடா, போகாதடா, உனக்கு ஆபத்துடான்னா பரவாயில்ல, நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நான் ஆபத்தில் நான் தானே சிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற திமிர் எடுத்த திருட்டு பசங்க இவங்கெல்லாம். அதனால் இதுங்க இப்படித்தான் இருக்குது. இவங்க ரியாக்ஷனை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எதிர்பார்த்து தான் ரஜினியும் இந்த கருத்து தெரிவிக்கிறாரு, இனியும் தொடர்ந்து தெரிவிப்பார். காங்கிரஸ் கட்சி பல கோடிகள் கொடுத்து முதல்வர் வாங்கிட்டாரு, ஆனால் உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது பைத்தியக்காரன் பேச்சு. அவன் பேசுறத ஒரு பொருட்டா எடுத்துட்டு பேசுறதே ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்றதுனால தான் இந்த விஜயோடைய பேச்சையெல்லாம் நம்ம ஒரு டீகோட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். விஜயோட பார்வையில் உண்மையான காங்கிரஸ்னா எது? அந்த சோடங்கர்னு ஒரு ஆள் போறானே அந்த ஆள், அப்புறம் அந்த வீணா போன ஒருத்தன் பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அந்த எதுக்கும் உதவாக்கிற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன், அந்த ஆள். இவங்க தான் தொடர்ச்சியாக விஜயை தாங்கி பிடிச்சி விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க தான் இந்த விஜய்க்கு உண்மையான காங்கிரஸை தெரிறாங்க போல இருக்கு. உண்மையான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்
மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து திமுக கூட இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்பானது, இந்த மாநிலத்துக்கு அது எந்த அளவு நன்மை பயக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு அவங்க வந்து திமுக கூட இருக்காங்க. அது சிதம்பரம் ஆகட்டும், மல்லிகார்ஜுன கார்கே அல்லது சோனியா காந்தி, இவங்க எல்லாருமே வந்து திமுக பக்கம் நிற்பவர்கள். ஒருவேளை ராகுல் காந்திக்கு இரட்டை மனசா இருக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வர்றதா இல்லையன்றதை கூட அவர் முடிவு பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு இந்த தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை. இப்போ இந்த ஆதரவு இருக்க காரணமாக இருந்தது யாருன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் காட்டிய உண்மையான அன்பு, பாசம், ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து அவர்கிட்ட பழகினது, இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ராகுல் காந்தி பற்றிய அந்த இமேஜை மாற்றுச்சு. ராகுல் காந்திக்கு ஒரு புதிய ஒரு அன்பை வந்து இங்கே உருவாக்கி கொடுத்துச்சு. அதை அவர் கெடுத்துக்கிட்டார் ராகுல் காந்தி. இப்போ வந்து ராகுல் காந்தியை பற்றி பேசி பாருங்கள், நடுநிலையாளர்கிட்ட அல்லது பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க யாருமே ராகுல் காந்தியை பாராட்டி பேச மாட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தியை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சோம், அவர் வந்து ரொம்ப இலகிய மனசுக்காரரு, நம்ம இப்போ தமிழ் மக்கள் மீது தனித்த ஒரு அன்பு அவருக்கு இருக்குது, அவர் பிரதமரானாக்க தமிழ்நாடு கேட்கிற அத்தனை வசதிகளையும் அத்தனை சிறப்பு சலுகைகளையும் அவர் செய்வார் அப்படின்னுலாம் வந்து இவங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ போகிறத பார்த்தா இவர் பிஜேபியோட மோசமான ஒரு ஆளுமையாக இருப்பார் போல இருக்கு. இவர் தலைமையில் ஆட்சி அமைஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற எதுவுமே வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது, சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு இங்கே பலரும் பேசுகிற அளவுக்கு ராகுல் காந்தியோட நடவடிக்கை மாறி போச்சு. ஒருவேளை இவங்க தான் உண்மையான காங்கிரஸ்ன்னு விஜய் நம்பிக்கிட்டு இருந்தால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து பெருசாக அழட்டிக்க போகிறதில்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிங்கிறது அதிமுக, திமுக இந்த இரண்டு முக்கிய கட்சிகளுடைய ஆதரவு இல்லைன்னா அந்த கட்சி அனாது தான் தமிழ்நாட்டில். அதை விஜய் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான், எப்படியாவது நம்மகிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தெளிவாக விஜயை காமிச்சு பேரம் மட்டும்தான் பேசினாங்க, வேற எதுக்குமே வந்து விஜய் அவங்க பயன்படுத்தலை. அழகாக சீட்டு கிடச்சி 3 சீட்டு அதிகமாக கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இனி அடுத்த தேர்தல் தான், அடுத்த தேர்தல் 2029. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தயவு கண்டிப்பாக தேவை அல்லது அதிமுக தயவு தேவை. இந்த கட்சிகள் தான் பிரதான கட்சிகள் 2029 தேர்தலையும். அப்போ விஜய் இருப்பானா மாட்டானான்னு கூட தெரியாது. அதனால் விஜய் சொல்கிறது வந்து ஒரு தப்பு கணக்கு. அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான், வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட வந்து அவனை நோக்கி போகல. ஒரே ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட நான் கூட்டணிக்கு வர ஒன்றும் இல்லை, அதிமுக கூட்டணியிலேருந்து விலகிருச்சு புதிய தமிழகம், டாக்டர் கிருஷ்ணசாமியோட கட்சி. அந்த கட்சியாவது வந்து நம்மக்கிட்ட வரும்னு எதிர்பார்த்தான், அவங்களும் வரல. அல்லது டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக அல்லது இந்த சசிகலா பூச ஆரம்பித்த கட்சி, இந்த புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி, இவங்கெல்லாம் கூட விஜய் கூட கூட்டணிக்கு நாங்கள் வரவே மாட்டோம், எனக்கு வேணவே வேணாம், உங்க கூட்டணியே வேணாம் அப்படின்னு போய் நிற்கிறாங்கன்னா இவன் எந்த அளவுக்கு இங்கே செல்லா காசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு செல்லா காசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு அது எப்படி வந்து தேர்தல் காலத்தில் ஈடுபடும்? ஒரே ஒரு காமராஜர் தான் இருக்கணுமா, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்கணுமா அப்படின்னு முக்கியமான தலைவர்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாரு விஜய். இதுக்கு வந்து அவர் தகுதியானவர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அவன் ஒரு சைக்கோமா, அவர் ஒரு சைக்கோவோட வாயிலிருந்து வேறு எப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றார்? நம்ம பேசுகிற தலைவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? பேரறிஞர் அண்ணா அல்லது பெரியார் அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் வந்து இந்த மாநிலத்தை நேசித்தவர்கள், இந்த மக்களை நேசித்தவங்க, தங்களுக்குன்னு சொத்து சேர்க்காதவங்க, தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்தெல்லாம் வந்து பொதுமக்களுக்குன்னு விட்டுட்டு போனவங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இவன் கம்பேர் பண்ணலாமா? அவர் சினிமாவில் அவர் தான் உண்மையான உச்சம். அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவர் சம்பாதிச்சதெல்லாம் வந்து அப்படி பணத்தை வந்து அவருக்கு வாரி வழங்கினாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் சினிமாவும். அப்படி கிடைச்ச பணம் மொத்தத்தையும் அவர் சொத்துக்களாக அல்லது கட்டிடங்களாக வாங்கி வச்சிருந்த அத்தனையையும் கடைசியில் வந்து வாய் பேச முடியாத காது கேளாத குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு அந்த பலன் போய் சேரணும்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கே உயிரெழுதி வச்சுட்டாரு. ஒன்றும் இல்லை, ஆலந்தூர் மார்க்கெட்டில் இப்போ எம்ஜிஆர் மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மார்க்கெட்டு எம்ஜிஆருக்கு சொந்தமானது, இப்போ வரைக்கும் எம்ஜிஆருக்கு சொந்தமானது. அதை யார் பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு? அந்த மார்க்கெட்டிலேருந்து வருகிற வருவாய் இந்த காது கேளாத ஏழை குழந்தைகள் இருக்காங்கள அவங்களுடைய நலனுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு.
அதே போல அந்த கடைகளை நடத்துவதற்கு முன்னுரிமை யாருன்னா அங்கே ஆரம்பத்திலேருந்தே இருப்பாங்கல்ல ஏழை மக்கள், அவங்களுக்கு முன்னுரிமை. அதுவும் வாடகை இவ்வளோ தான் இருக்கணும், இது உள்பட எல்லாத்தையும் யோசித்து எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் கூட போய் இந்த தற்குறிப்பை தன்னை ஒப்பிட்டுக்கலாமா? அதை ஒப்பிட்டா இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏற்றுப்பாங்களா? காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு பல தலைவர்கள் வந்திருக்காங்க. எந்த தலைவருமே வந்து அவர்களை இந்த இந்த பெருந்தலைவர்களோடு வந்து ஒப்பிட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்கள பார்த்து வணங்கி அவர்களை முன்னோடியாக வழிபட்டு அப்படிதான் வந்து அரசியல் நடத்துகிறாங்க. நானும் எம்ஜிஆர் தான், நானும் காமராஜர் தான், என்ன அடுத்த காமராஜர் சொல்லு அப்படின்னு வந்து யாரும் சொல்லிக்கிட்டதே இல்லை. இப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான். அப்படி ஒரு பைத்தியக்காரனுடைய உளறலை தான் இதை பார்க்குறேன். மொத்தத்தில் இந்த திருநெல்வேலியில் அவன் நடத்தின அந்த பரப்புரைங்கிறது விஜயனுடைய அந்த உச்சகட்ட மனநோயின் வெளிப்பாடாக தான் இது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஜனங்க அதை அப்படித்தான் பார்க்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, வஉசி மாதிரி, கட்டபொம்மன் மாதிரி, வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி எல்லாம் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நேத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கிழிச்சான். இப்போ சொன்ன தலைவர்கள் பேர் இருக்க, இதெல்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து படிச்சிருப்பான், அவ்வளோதான். அவங்கள பற்றி ஏதாவது ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு தலைவரை பற்றியும் அவங்களுடைய பிரேவரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த வீரம் செறிந்த அவங்களுடைய அந்த வரலாற்றில் ஒரு பகுதி, ஒரு சம்பவத்தை சொல்லுங்க பார்ப்போம். இவங்கிட்ட இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பற்றியெல்லாம் பேச அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் வந்து மனித உருவில் வாழ்ந்த தெய்வமாக பார்க்கப்படுவார். அதாவது மக்கள் அவரை தொகுதிக்கே வராதிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவரை எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க. அவர் அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவர். அதாவது ஐயா தேவரையாவோட அந்த மக்கள் செல்வாக்கு இருக்க, அது கூட எல்லாம் வந்து யாரும் கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், மாபெரும் தலைவர், மக்களுக்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போன மிகப்பெரிய ஒரு 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 தெய்வ, அதனால தான் அவரை தெய்வ திருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட போய் அவனை கம்பேர் பண்ணிக்கிறானே, அந்த தேவர் ஐயாவும் சரி, அல்லது தேவரை தெய்வமாகவே இப்போதும் வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களும் சரி மன்னிப்பாங்களா? வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோ இன்னொரு தெய்வ பிரிவிதான். தன்னுடைய சொத்துக்கள் மொத்தத்தையும் மக்களுக்காக, விடுதலை போராட்டத்துக்காக இழந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர், மிக ஏழ்மையாக வாடி தன்னுடைய உயிரை விட்டார். அது யாருக்காக விட்டாருன்னா அந்த மக்களுக்காக, நாட்டுக்காக. எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன பலன் கூட எதிர்பார்க்காம தன்னுடைய உயிரை விட்டவர் அவர். அதுக்கடுத்து சொல்றாங்களே வீரன் சுந்தரலிங்க, ஒண்டி வீரன், இன்னும் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்க மாதிரி உழைப்பன்னு சொல்றானே, கொஞ்சமாவது வந்து வெக்கமா இல்லையா? நாக்கு அழுகி போயிடும் இப்படியெல்லாம் சொன்னேன். ஏன்னா இவங்களெல்லாம் வந்து கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க மக்கள். அவங்களாம் கடவுளுக்கு சமமாக நினைத்து வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒப்பற்ற தலைவர்கள் கூட வந்து தன்னை ஒப்பிட்டுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சைக்கோத்தனம், மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை வந்து இந்த இடத்துல அவன் சொல்லியிருக்கா. இவங்களுடைய கால் நகத்தில் இருக்கிற அழுக்கு இருக்கு பாருங்க, அந்த அழுக்குக்கு கூட சமம் இல்லாத ஒரு ஈன ஜென்மம் தான் இந்த விஜய். இவெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளை, இந்த தலைவர்கள் பெயர்களையே வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கே வந்து அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும்.